ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீரை வச்சு நல்ல டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்க மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியில் உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு மேல் பக்கம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ரவை வந்து நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு வந்து வடை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல 10 நிமிஷம் ஊறின பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் எல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஆயிலில் போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் நம்மளோட கீரை வடை வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.